இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை பெற்றிருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைமை தாங்கி வழிநடத்தி புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் சந்தித்த சோதனைகள் ஒன்றா இரண்டா, அத்தனையும் தவிடுபொடியாக்கி அனைவரையும் தாய்போல் இருந்து அரவணைத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மாவுடைய மறு வடிவமாக அவர் ஆட்சி வருகின்ற அந்த மகத்தான பணிக்கு இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் மகுடம் சூட்ட காத்து கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்களாட்சி மகத்துவத்துக்குள்ளே மன்னராட்சி அவர்கள் வேரூன்றி வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது தமிழகத்திற்கு மிகப்பெரிய பேராபத்தாக இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவின் வழியிலே, புரட்சி தலைவர் வழியிலே அண்ணாவின் ஆசையோடு வழிநடத்த அவர் எடுத்து வருகிற முயற்சி ஒன்றல்ல இரண்டல்ல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர் கிடைத்தது இறை அருள். ஆகவே இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னாலே அது சோதனையை சந்தித்த இயக்கம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னாலே அது எல்லோருடைய கண்டிஷ்டி பெற்று சோதனைகளை சந்தித்து சாதனைகளாக மாற்றுகிற இயக்கம். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் 4 ஆண்டு காலம் இந்த ஆட்சி ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு ஆண்டு தாக்கு பிடிக்குமா, நிற்குமா, நிலைக்குமா என்று சொன்னவர்களுக்கு வீரவசனம் பேசாமல் விவேகத்தோடு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள், இதே தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் உயிரை கொடுத்து உருவாக்கிய அந்த அரசை 4 ஆண்டு காலம் முழு ஆயுள் காலமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றிலே பெருமை சேர்க்கின்ற அரசாக தொடர்ந்து நடத்தி காட்டினார்.